அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் உங்களோட டைமை என்னோட பாட்காஸ்ட்க்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டொனால்ட் ட்ரம்ப்போட எஃபெக்ட் இந்தியா அண்ட் குளோபல் எக்கானமி எப்படி இருக்க போகுது, நமக்கு அவரோட பாலிசிஸ் மூலியமாக கெயின் கிடைக்க போதா, இல்லை நம்மளோட க்ரோத் ஸ்லோவாக போதா, எக்ஸ்ட்ரீம் பூம் ஆக போதா, இல்லை ரிசெஷன் வரப்போதா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் நிறையா பாட்காஸ்ட் கேட்டிருப்பீங்க. பட் பிலீவ் மீ, இப்போது இந்த டேட்டா செட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஃபர்ஸ்ட், லாஸ்ட் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த டைம் அவர் ரொம்ப மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிருக்காரு. இன்னொன்று, யூஎஸில் ஹவுஸ் அண்ட் செனட் ரெண்டுலேயுமே அவங்களோட மெஜாரிட்டி இருக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போது அவர் ஏதோ ஒரு பில்லோ ஒரு ஆக்டோ பாஸ் பண்ணணும் யூஎஸில் அப்படின்னு நினச்சாருன்னா, பொதுவாக இப்போ 200 மெம்பர்ஸ் ஒரு அசம்பிளியில் இருக்காங்கன்னா, அதில் மெஜாரிட்டி, அதாவது 105 மெம்பர்ஸ் இந்த பில் பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஓட் பண்ணிட்டாங்கன்னா, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அந்த பில் கேன்சல் ஆகிடும். பட் ஆனால் இவரோட பார்ட்டியே இப்போ மெஜாரிட்டியாக இருக்கிறதால ஆப்போசிஷன் அவங்களோட 100% நெகட்டிவ் ஓட்டிங் மூலியமாக தெரிவித்தாலுமே இவரோட பார்ட்டி ஓட் போதும் அந்த பில்லை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. சோஃபார் அவர் என்னென்னலாம் அறிவிச்சிருக்காரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு எலெக்ஷன் கேம்பெயினில் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எஃபிஷியன்சி மானிட்டரிங் டீம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு டெஸ்லாவோட எலான் மஸ்கை தலைவராக போட்டிருக்காரு. இப்போது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னா கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட்டோட பிளான்ஸ், அந்த பட்ஜெட் போடுவாங்கள்ல, அது எல்லாமே அதில் எலான் மஸ்கை இவர் இன்சர்ட் பண்ணியிருக்காரு இப்போ ஹெட்டாக. எலான் மஸ்கை பற்றி நமக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவர் பெரிய பிஸ்னஸஸை கூலாக ஹேண்டில் பண்ணுறதுல வெரி ஸ்மார்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்விட்டரே பாருங்களேன். ட்விட்டர் அவர் வாங்கி அவங்களோட ஸ்டாஃபை மேபி மேக்ஸிமம் ஒரு 40% கிட்ட குறைச்சிட்டாரு. பட் ஆனால் அந்த ட்விட்டரை நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு அவுட்டேஜோ எந்த ஒரு ஸ்டாப்போ, இப்போ வாட்ஸ்அப்லனா அவுட்டேஜ் ஆச்சுல ஒரு 15 days பிஃபோர், அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அவர் இப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் ஹெட்டாக இருக்கார் அப்படின்னா, அவர் அமெரிக்காவோட அந்த பட்ஜெட்டை எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ கிளியராக யூஸ் பண்ணுவார். எங்கேயுமே ஸ்பில்லேஜ் இருக்காது. அப்புறம் சைனா ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்குள்ளே வர்றதுக்கு ஹையர் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்தியாவை டேரிஃப் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன் அவர் அப்படி மென்ஷன் பண்ணார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டு யூஎஸில் தான் கிடைக்கிது. நீங்கள் அதை யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது இந்தியாவோட விலையில் அது ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இம்போர்ட் டியூட்டி 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். அதாவது 10,000 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு 10,000 ரூபாய் வரி. இதுவே நீங்கள் ஒரு விஸ்கி அந்த சைட் போனீங்கன்னா, இப்போ ஜாக் டேனியல்ஸ் இருக்குது யூஎஸில், அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 150%, அதாவது நீங்கள் 10,000க்கு அந்த விஸ்கி பாட்டில் வாங்குறீங்கன்னா 15,000 ரூபாய் வரியாக இங்கே நீங்கள் செலுத்தணும், இம்போர்ட் டியூட்டியாக. அப்புறம் ஏற்கனவே இந்தியாவுக்கும் கனடாக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அவரோட கேம்பெயினில் யூஎஸ் ஹேவ் லிக்விட் கோல்டு, யூஎஸ் கிட்ட லிக்விட் கோல்டு இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். லிக்விட் கோல்டுனா க்ரூட் ஆயில். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலேயே அதிகமான க்ரூட் ஆயிலை உருவாக்குற கண்ட்ரி அமெரிக்கா தான். என்னதான் அரபு நாடுகள் அவ்வளோ ஆயில் கிணறு எல்லாம் வச்சுருந்தாலும் உலகத்தில் அமெரிக்கா தான் அதிக க்ரூட் ஆயிலை டெவலப் பண்ணுது. உதாரணத்துக்கு உலகத்தோட க்ரூட் ஆயில் எண்ணிக்கையில் 21% அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுது. சவுதி அதுக்கப்புறம் அவங்க வெறும் 11% தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையில் 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ அமெரிக்கா க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணாங்கன்னா க்ரூட் ஆயிலோட டிமாண்டை விட சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஏறும். ஏன் இதை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு கன்சிடர் பண்ணுறேன்னா, உலகத்தில் அதிகமாக க்ரூட் ஆயிலை வாங்குகிற நாடுகள் ஃபஸ்ட்டு சைனா, அதுக்கப்புறம் 5வது இடத்துல இந்தியா இருக்குது. இப்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுனுச்சுன்னா அது இந்தியாவுக்கும் ப்ராப்ளம், சைனாவுக்கும் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம க்ரூட் ஆயிலை வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். இப்போது இந்த ப்ராப்ளமுக்கு சைனா கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னா, இப்போது அமெரிக்கா எப்படி க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்பர் 1ல் இருக்காங்களோ, அதேமாதிரி சைனா லித்தியம் அயன் பேட்டரிஸ்,
இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பேட்டரிஸ் உருவாக்குறதுல நம்பர் 1ல இருக்காங்க. இப்போ சைனீஸ் கம்பெனி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இந்த கேடிஎல், பிஒய்டி, பில்ட் யுவர் ட்ரீம் இந்தியாவில் கூட இருக்குது. இந்த கம்பெனிஸ்லாம் பேட்டரி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் அவைலபிள் இருக்குது. இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சைனா இந்த கம்பெனிஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சப்சிடி கொடுத்து அவங்களோட மார்க்கெட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் க்ரூட் ஆயில் அதிகமாக வாங்க வேண்டிய தேவை இருக்காது. இதில் நாம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அமெரிக்கா மூலியமாக க்ரூட் ஆயில் ஏறினாலும் சைனா மூலியமாக பேட்டரி விலை ஏறினாலும் ரெண்டுமே நமக்கு பிரச்சனை. ஏன்னா அது ரெண்டுமே நாம் வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். இப்போது அமெரிக்கா கிட்ட ரொம்ப பவர் இருக்குது, இமீடியட்டாக அவங்க பேட்டரி ப்ரொடக்ஷனில் இறங்குறாங்க பெரிய ஸ்கேலில் அப்படின்னா கூட ஒரு ரிசர்ச் படி 2030 கூட அவங்க இப்போ போகிற வேகத்தை விட பல மடங்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலுமே வெறும் 2வது இடத்த மட்டும்தான் பிடிக்க முடியும், அதாவது தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா சைனா அதுக்கும் மேலே இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சைனா கிட்ட தான் இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ரா மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் பவருக்கு வந்த உடனே வேர்ல்டில் நடக்கிற 2 வாரை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், அதாவது ரஷ்யா, உக்ரைன் அண்ட் ஆல்சோ இஸ்ரேல் அண்ட் ஈரான். அமெரிக்காவோட மேனுஃபேக்சரிங் சைடை நான் மீட்டெடுக்க போகிறேன். முந்தைய காலங்களில் அமெரிக்கா மேனுஃபேக்சரிங் சைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஈவன் ஸ்டீலாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ். இப்போ ஐபிஎம் தான் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு வந்தது. பட் ஆனால் லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸில் சைனா டாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போது அமெரிக்காவில் நான் அதை திரும்ப கொண்டு வருவேன், விச் மீன்ஸ் அவர் சப்சிடி கொடுக்க போகிறாரு. இப்போ புரியுதா எலான் மஸ்கை ஏன் ஹெட்டாக போட்டாருன்னு? ஹீ இஸ் அ பக்கா பிஸ்னஸ் மேன். இப்போது அவரோட மேற்பார்வையில் இந்த ஸ்பெண்டிங் போகிறப்போ எந்த செக்டருக்கு எவ்வளோ பணம் போகணும், எது வேர்ல்டு டிமாண்ட் அப்படின்னு ஈஸியாக அவங்களால கேதர் பண்ண முடியும், அந்த செக்டரை அவங்க சைட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொன்று அவர் ரொம்ப வலியுறுத்தி சொன்னது என்னென்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அவங்களோட ட்ரேட்ஸை US$ மூலியமாக பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களோ இல்லை அதை விட்டு வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெரி ஹையர் டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் நமக்கும் இருக்க சம்பந்தம், இந்தியா, சைனா, UAE, ரஷ்யா, பிரேசில் இவங்களாம் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுக்குள்ளே ட்ரேட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் ஆயில் வாங்குறாங்க, இப்போது இந்தியா சைனா கிட்ட வேறு ப்ராடக்ட் வாங்குது. அந்த மாதிரினா அவங்களோட டிசிஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, யூஎஸோட ஸ்விஃப்ட் சிஸ்டம் அதை தாண்டி நமக்குள்ளேயே நம்மளோட சென்ட்ரல் பேங்க் கரன்சி மூலியமாக ட்ரேட் பண்ணிக்கலாம், நாம் US$ மூலியமாக ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்றது. இப்போது நாம் எவ்வளோ ப்ராப்ளமில் இருக்கோன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோன்னா, அமெரிக்காவில் இஷ்யூ பண்ணுற H1B விசாஸில் 70% விசா இந்தியா தான் டாமினேட் பண்ணுறாங்க, அதாவது இந்தியன்ஸ்க்கு தான் போகுது. இந்தியா அமெரிக்காவுக்கு மோஸ்ட்டாக சாஃப்ட்வேர், டைமண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரீஃபைன்டு பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நாம் அவங்கக்கிட்ட எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கோன்னா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, வாட்ஸ்அப் எல்லாமே அமெரிக்கன் கம்பெனி. நம்மளோட டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கும், நம்மளோட சின்ன பிஸ்னஸஸ்க்கும், ஈவன் நம்மளோட கவர்மெண்ட்டை டே டு டே ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்குமே அவங்களோட தேவை நமக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த ஒரு 40 நாட்களாக ஒரு நாள் கூட விடாமல் FII கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேபி அவங்களுக்கு நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க இவ்வளோ அதிகமாக செல் பண்ணியும் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழே போகாமல் ஓரளவு சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணமே ரீட்டெயில் பீப்புளோட எஸ்ஐபி. நாம் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு எஸ்ஐபி மூலியமாக எவ்ரி மந்த் பணம் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அவங்களோட பையிங் இந்த செல்லிங் மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கீழே போகாமல் தடுக்குது. இப்போது இன்னொன்று என்னென்னா, நம்மளோட கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே மோஸ்ட்லி கடந்த சில ஆண்டுகளாக இன்வெஸ்டர்ஸ்க்கு எதிராகவே இருக்குது. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கேபிட்டல் கெயின்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, STT இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, FII ஹோல்டிங்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இன்னும் டீட்டெயிலாக அவங்களோட சைட்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இவங்களோட இந்த ஸ்டப்பன் மூமெண்ட்டுக்கு காரணமே நீங்களும் நானும் ஸ்டாக்ஸ் டவுன் ஆனாலும் உள்ளே போய் வாங்குவோம், டிப்பை பை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால தான். ரீசெண்டாக நான் ஒரு டேட்டா பார்த்தேன். அது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட இன்னும் 2 ட்ரில்லியன் கேஷ் இருக்கான். விச் மீன்ஸ் இன்னும் டவுன் ஆனால் கூட அவங்க உள்ளே வந்து வாங்கி சஸ்டெயின் பண்ணிவிடுவாங்க.
இப்போது இந்த ஹையர் டேரிஃப்க்கும் இப்போ வேர்ல்டில் நடக்கிற இவ்வளோ ப்ராப்ளமுக்கும் அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பாதிக்கும், டொனால்ட் ட்ரம்ப்போட பாலிசிஸ் நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் டீட்டெயிலாக. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ட்ரேட் டெபிசிட்டில் இருக்கோ அமெரிக்கா கூட, அவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இப்போது இதில் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னா என்னென்னா, அமெரிக்கா நம்மளோட ப்ராடக்டை ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, ஆனால் அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட ப்ராடக்டை நாம் வாங்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது அந்த டேட்டா எடுத்து பார்த்தோன்னா, அமெரிக்காவோட ட்ரேட் டெபிசிட் இந்தியா அண்ட் ஒரு சில கண்ட்ரீஸ் கூட தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் சைனா மேலே ஹையர் டேரிஃப்ஸ். இப்போது நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அமெரிக்காவில் ஒரு பெரிய சோப் கம்பெனி இருக்குது. இப்போது அந்த சோப் கம்பெனி அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை சைனாக்கிட்டேருந்து வாங்குறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ட்ரம்ப் வந்து பெரிய டேரிஃப் சைனீஸ் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் வந்து காஸ்ட் அதிகமாகும். ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டரில் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ இந்த டேரிஃப்க்கு முன்னாடி அந்த இன்வென்ட்ரி எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு அந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்டை கஸ்டமருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1% 2% ஏற்ற மாட்டாங்க, மினிமம் 3% 5% வரைக்கும் ஏற்றுவாங்க. இப்போ ஒரு கன்சியூமராக நாம் ஒரு சோப்பை 100 ருபீஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அது 105 ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட்னா, நமக்கு அது 5% இன்ஃப்ளேஷன் தானே. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், அந்த சோப்பை வாங்காமல் அதுக்கு கம்பேரேட்டிவாக அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற கம்மியான சோப்பை வாங்குவோம். ஸோ 2-3 குவார்ட்டரில் இந்த பெரிய கம்பெனியோட சேல்ஸ் வந்து குறையும். ஸோ 2-3 குவார்ட்டரில் இந்த பெரிய சோப் கம்பெனியோட சேல்ஸ் வந்து கம்மியாயிடும். கம்மியானோன்னா அவங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸை கம்மி பண்ணிப்பாங்க. இப்போது அவ்வளோ பெரிய கம்பெனி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸை கம்மி பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுற சைனீஸ் கம்பெனியோட சேல்ஸும் கம்மியாயிடும். இப்போ சேல்ஸ் கம்மியானாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். இப்போது அந்த எக்ஸ்பென்ஸை மிடிகேட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த யூனியனோ ஃபேக்ட்ரி பீப்புள் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் இறங்குவாங்க. இப்போ ப்ரொட்டஸ்ட் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு அது பேட் நேம். உடனே அவங்க உள்ளே வந்து அவங்க கேஷ் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் தன்னோட ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் வேர்ல்டில் கம்மியாக இருந்தாலுமே அந்த கம்பெனி ப்ரொடக்ஷனை ஹையாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்கிட்டேருந்து சீப் டெப்ட் கிடச்சிருக்கும். இப்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் சீப் டெட் மூலியமாக கம்மியாக இருக்குது அண்ட் அந்த ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்க்கு டிமாண்டு வேர்ல்டு சைடில் இல்லை. இப்போது நம்ம சூஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிளில் அது ஒரு சோப் கம்பெனியாக இருக்கிறதால அதோட ரா மெட்டீரியலை, ஹை கெப்பாசிட்டி ரா மெட்டீரியலை பிளாக்காக விற்கிறதுக்கு எங்கே பண்ண முடியும், அதிக பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல தான் பண்ண முடியும், அதாவது இந்தியா. ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு வழி மூலியமாக வந்துடுச்சுன்னா, இப்போ ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்குல்ல இங்கே சோப் கம்பெனிஸ்லாம், திடீர்னு ஒரு புது சோப் கம்பெனி ஃபார்ம் ஆகுது. அவங்க இப்போ இந்த சீப் ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி ரொம்ப நார்மலான ப்ரைஸில் அதை விற்கிறாங்க. அதாவது அதர் சோப் கம்பெனிஸ்க்கும் இவங்களோட சோப்புக்கும் மினிமம் 50% டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கன்சியூமர் மைண்ட் செட்டில் என்ன வரும், இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஏன் வாங்கி ட்ரை பண்ணக்கூடாது, விச் இஸ் 50% லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தோணும். இப்போ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது இது நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலோ, இல்லை நம்ம ட்ரை பண்ணுறதுக்கே ஒரு 3 to 6 months அதை வாங்கினாலோ, இப்போது இந்த சுச்சுவேஷனில் இங்கே ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட சேல்ஸ் டவுன் ஆகிடும். ஸோ சேல்ஸ் டவுன் ஆனால் ப்ராஃபிட் டவுன் ஆகும். இப்போ சைனாவில் நடந்த அதே சுச்சுவேஷன் தான். எங்கே சேல்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட் இருக்காது, ப்ராஃபிட் இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் சம்பளம் கொடுக்கணும்ல, அது அப்படியே இருக்கும், மற்ற காஸ்ட் எல்லாமே. இப்போ கேப் பிக்கப்பு அந்த மாதிரி. இப்போ இந்த காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு போனஸை கட் பண்ணுவாங்க, திரும்பவும் சேல்ஸ் இல்லையா இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவாங்க. சேல்ஸ் ரொம்ப ஓர்ஸாக இருக்கா, நாங்கள் லே ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இப்போது ஒரு ப்ராபபிலிட்டியாக எவ்வளோ இன்டர் கனெக்டடில் இருக்கும் பாருங்கள். யூஎஸ் வந்து சைனா மேலே டேரிஃப் போட்டால் அது நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது ட்ரம்ப்போட கேம்பெயினில் ட்ரம்ப் சைனீஸ் ப்ராடக்ட் மேலே நான் ஹையர் டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இங்கே மீடியா எல்லாமே
அது இந்தியாவுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அது இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். நம்மளோட growth இன்னும் அதிகமாகிடும். அப்படி இப்படின்னு எந்த மீடியா திறந்தாலும் இதே நியூஸாக இருந்துச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கும் எனக்கும் நிறைய டேட்டாஸ் தெரியாமல் இருக்கலாம். எஃப்ஐஐஸும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் ஏன் பணத்தை இந்தியாவிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க? இன்னொன்று நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எஃப்ஐஐஸ்னால் ஹை லெவல் ட்ரேடர்ஸோ இல்லை ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோ மட்டும் இல்லை. ஏன்னா டெரிவேட்டிவ்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஐஐ லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸும் அண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸும் தான். இப்போது இவங்க எல்லாமே எமர்ஜிங் எக்கானமிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கிய ரீசனே ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் இங்கேருந்து கிடைக்கணும். அந்த டீசென்ட் ரிட்டர்ன் வச்சு அவங்க கண்ட்ரீஸ்லேயோ அவங்க பீப்புளுக்கு அவங்க சோஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெகுலர் பென்ஷன் இதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும் இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு. இவ்வளோ லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்கிற ஃபண்ட்ஸு இந்தியாவிலேருந்து மணி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஃப்யூச்சரில் இந்தியாவில் கார்ப்பரேட் growth கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது ஏர்னிங்ஸ் growth கம்மியாச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸ் அந்த ஹோல்டிங்கை செல் பண்ணுவாங்க. செல் பண்ணால் ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகும். இப்போது ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா அது ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற கம்பெனியாக இருந்துச்சுன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் டவுனோட எஃபெக்டை அந்த இண்டெக்ஸோட பாயிண்ட்ஸையும் கம்மி பண்ணும். ஓகேவா? இப்போது இந்த டைமில் ஃப்யூச்சரில் growth கம்மியாக இருக்கும். ஏன்னா 2020 கோவிட்லேருந்து ஈஸி மணி மூலியமாக ஹையாக இருக்கிற growthம் இந்த ஷேர் ப்ரைஸும் ஹை growth ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஹையில் இருக்குது. இப்போ அந்த growth ஸ்லோவாக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் இது எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வரும், அண்டர் பெர்ஃபார்ம் ஆகிட்டே வரும். இந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸு இப்போ கோவிட்ங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்காத ஒரு ஈவெண்ட்டு. எக்ஸ்ட்ரீமாக எல்லா கண்ட்ரீஸும் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. இதுலேருந்து நம்ம எப்படியாவது ஃபஸ்ட்டு வெளியே வரணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மூலியமாக வந்த growth அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா how foolish it will be. இந்த ஸ்லோ டவுன் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் யாருக்கும் தெரியாது. கோவிட் மாதிரி இன்னொரு ஈவெண்ட் ஏதோ வந்து திரும்ப இந்த கம்பெனிஸை growthக்குள்ளே கொண்டு போக போதா யாருக்கும் தெரியாது. இல்லை சைனாவோட டேரிஃப் இம்பேக்ட் ப்ராபபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்க போகுது யாருக்கும் தெரியாது. இன்னொன்று, வேர்ல்டு ரொம்ப டிபெண்ட் ஆன் சைனா. இப்போ சைனா டவுன் ஆச்சுன்னா அதோட ஸ்பில்லிங் எஃபெக்ட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும். இப்போ 2022 சாதாரண ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரோட மார்ஜின் எஃபெக்ட்டு ஒரு மினி கிராஷை கிரியேட் பண்ணிச்சு. இன்றைக்கி வேர்ல்டு எக்கானமி ரொம்ப இன்டர் கனெக்டட். ஒரு கண்ட்ரி டவுன் ஆச்சு அது அந்த கண்ட்ரியோட ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதோட இம்பேக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும். இப்போது இவ்வளோ அன்சர்டனிட்டிஸும் எஃப்ஐஐ செல்லிங் அண்ட் ஆல்சோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு சொல்ல வர்றது என்னென்னா, ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ் பாஸ்ட் மாதிரியே ஹையாக இருக்க இதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. we have to accept. இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பேசப்படுற ஒரு டாபிக். என்னென்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த ப்ரைஸில் இப்போது வாங்கலாமா? ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% டவுனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம். இப்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் எப்பயுமே ஹை பிஇயில் ட்ரேட் ஆகும். ஏன்னா எவ்ரி இயர் 20% ஆர் 18% அவங்களோட growth இருக்கும். அண்ட் தென் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு 20-25% இருக்கும். அதனால் மார்க்கெட் எப்பயுமே அதுக்கு ஹை பிஇ கொடுத்துருக்கும். ஓகேவா? இப்போது ஏன் மார்க்கெட் ஹை பிஇ கொடுத்துச்சு? அவங்களோட growthம் ப்ராஃபிட் மார்ஜினும் ஹையாக இருந்த ஒரு ரீசனுக்காக. ஓகேவா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் முக்கிய டிஃப்ரென்ஸ் வந்து 5 வருஷம் முன்னாடி மேக்ஸிமமாக ஒரு டாப் 4 பிளேயர்ஸ் தான் அந்த இண்டஸ்ட்ரியோட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாங்க. ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ப்ரைஸஸாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போது சடனாக ஒரு 5 நியூ பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. இப்போது இந்த நியூ கம்பெனிஸ் உள்ளே வரதால் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி இருக்காங்கல்ல
ஃபியூ பிளேயர்ஸ் அவங்களோட சேல்ஸ் குறையும். ஏன்னா நியூ பிளேயர்ஸ் எப்பயுமே டிஸ்கவுண்ட்டில் தான் அதை சேம் பெயிண்ட்டை விற்பாங்க அந்த மாடலை. அகெயின் இன்னொன்று நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பெயிண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இல்லை. இப்போது நாம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். நாம் எல்லா கம்பெனிஸ்கிட்டேருந்து கோட் வாங்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 5 lakhs கோட் பண்ணுறாங்க ஒரு சின்ன வீட்டுக்கு அப்படின்னா, இப்போ பிர்லா ஓப்போஸ் வந்து 3 lakhs கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் பிர்லா ஓப்போஸை தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கம்மி காஸ்ட்டு, சேம் குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட், மோர் ஆர் லெஸ். இப்போ அந்த பிர்லா ஓப்போஸோட பெயிண்ட்டு நல்லா இல்லைன்னாலுமே நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட பெயிண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது அகெயின் 3 to 5 years ஆகும். ஸோ ஒரு சேல் டன். இந்த மாதிரி ட்ரை பண்ண சேல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். சேல்ஸ் குறைஞ்சிச்சின்னா மார்ஜின் குறையும். இந்த சுச்சுவேஷனில் வேர்ல்டில் இப்போது ப்ரெசண்ட்டாக போயிட்டுருக்கிற 2 வார், ரஷ்யா உக்ரைன் அண்ட் ஆல்சோ இஸ்ரேல் ஈரான் ஆர் காசா, இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி படி பார்த்தா எந்த வாருமே கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்காது. அட் சம் பாயிண்ட் ஸ்டாப் ஆகி தான் ஆகணும். இப்போது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரஷ்யா க்ரூட் ஆயிலை ஹை கெப்பாசிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி, அதே தான் ஈரானும். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருமே வாரில் ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரியோட எக்கானமியே டவுன் ஆகிருக்கும். இப்போது அந்த எக்கானமியை ரெக்கவர் பண்ணோன்னா இவங்க 2 பேர்கிட்டையுமே மோஸ்ட்டாக இருக்கிற நேச்சுரல் சோர்ஸ் வந்து ஆயில். இப்போ இவங்களோட எக்கானமியை ரெக்கவர் பண்ண இவங்க ஆயில் ப்ரொடக்ஷனை எக்ஸ்ட்ரீமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹையாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? வேர்ல்டு க்ரூட் ஆயில் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போது ஒரு பெயிண்ட் கம்பெனியோட ரா மெட்டீரியல் என்ன? க்ரூட் ஆயில். இப்போது டிமாண்டோட சப்ளை ஹையாக இருக்கும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா பெயிண்ட் கம்பெனியோட ரா மெட்டீரியல் ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? இப்போ ரா மெட்டீரியல் கம்மியாகும் போது இந்த நியூ பிளேயர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்தியாவில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் பெயிண்ட்ஸோட அவைலபிலிட்டி டிமாண்டை விட சப்ளை சைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா இன்றைக்கி டவுன் ஆகிருக்கல 2 குவார்ட்டரில் 25%, இன்னும் அதோட க்ரோத் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வேறு ஒரு பெரிய பிஸ்னஸஸில் அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதோட க்ரோத் இன்னும் கம்மியாகும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, மொத்தம் எல்லாருமே. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் நடந்தே தீரணும் இந்த டிகேடில். இந்த சமயத்தில் நம்ம டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த ஷேரை வாங்குறதும், இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ஐபி மூலிமா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கிறதும் நம்மளோட ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸை அது இன்னும் கம்மியாகிடும். தட் சிம்பிள். இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். இந்த சிச்சுவேஷனில் போய் ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் நாம் போய் அகைன் அண்ட் அகைன் எஸ்ஐபி மூலியமாக டவுன் ஆகுதுன்னு டிப்பை பை பண்ணிட்டே இருந்தோன்னா நம்மளோட பையிங் ஆவரேஜிங் காஸ்ட் வந்து இன்னும் ஹை ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 100 வாங்குகிறோம், 95 வாங்குகிறோம், 90 வாங்குகிறோம், 80 வாங்குகிறோம். அப்புறம் அது 70 போனால் கூட நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 90 or 92 இருக்கும். 92க்கும் 70க்கும் 22 rupees டிஃப்ரென்ஸ், விச் இஸ் 30%. இப்போ உங்களோட ஹோல்டிங்ஸ் 30% டவுன் ஆயிடுச்சு. அதாவது 92க்கு வாங்கினது 70 இருக்குது. இப்போ இந்த 70லேருந்து 50% இன்க்ரீஸ் வந்தால் தான் உங்களால் உங்களோட பையிங் ப்ரைஸை தாண்டி ஒரு 10% ஆச்சும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ பிளைண்ட்லி டிப்பை பை பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ்க்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிறதா அர்த்தம். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச டீட்டெயில்ஸ். இவ்வளோ நேரமாக என்னோடய பாட்காஸ்ட்டை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. உங்களோட டைமை நான் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னுடைய பாட்காஸ்ட் சேனல் குளோபல் தமிழ் யூடியூப்,
ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், அப்புறம் ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லாத்துலேயுமே குளோபல் தமிழுங்கிற சேனல்லே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் மெம்பராக இருந்தீங்கன்னா கைண்ட்லி என்னோடய பாட்காஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் நான் ஒரு டிஃபிகல்ட் டாபிக் எடுத்து பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக செல்வந்தர் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.